சுவையான குயிக்காக தயாரிக்கக்கூடிய ஒரு சிக்கன் பொடி மாஸ் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சிக்கன் பொடி மாஸ் செய்கிறதுக்கு நான் எலும்பில்லாத சிக்கனாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு 4லேருந்து 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு அதில் சோம்பு போட்டோம் தாளிக்கிறதுக்கு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கிறோம். நண்பர்களே, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கோம், கொஞ்சம் அதையும் போட்டு வதக்கி விட்டுக்குருவோம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் என்ன போட போகிறோம் அப்படின்னா, கரம் மசாலா கொஞ்சோண்டு போடுறேன். அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சோண்டு போடுறோம். இது எல்லாமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், இது காரம் உங்களுக்கு நல்லா வேணும்னா கொஞ்சம் காரம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. போட்டு வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த சிக்கனையும் போட போகிறோம். போட்டு வதக்கி விட்டுக்கிறோம். சிக்கனை நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து அதோடு சேர்த்து, ஏன்னா சிக்கனில் ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சதுனால அது அந்த கலரில் இருக்கும். மஞ்சள் தூள் இதுக்கு நம்ம தனியாக போட வேண்டாம். ஃபஸ்ட் டைம் முதல்ல நம்ம சிக்கனில் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போது இந்த மசாலாவோட சேர்ந்து சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட சிக்கன் மசால் பொடி கொஞ்சம் போடுறேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு வேக வைங்க. நல்லாவே கொஞ்சம் வெந்து வரும். நான் வெந்து முடித்த உடனே ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிருக்கிறேன். 1 இல்லாட்டா 2 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த முட்டையும் இதுவுமா சேர்ந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு பொடி மாஸ். ஏற்கனவே நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இது. நல்லா பெப்பரை நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற பெப்பர் போட்டு லாஸ்ட்டில் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வதக்கி விட்டுக்குருவோம். பெப்பர் லாஸ்ட்டில் போடுங்க, அது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான சிக்கன் பொடி மாஸ் தயாராகிடுச்சு. எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு